Hi friends, welcome to ASK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜம்பிங் பேப்பர் ஃப்ராக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேப்பர் ஃப்ராக் பண்றதுக்கு நமக்கு 4 சைடுமே ஈவனா இருக்கிற ஒரு பேப்பர் வேணும். அதாவது இப்போ ஒரு சைடு 10 cm எடுத்தீங்கன்னா 4 சைடுமே 10 cm இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர். இப்போ இந்த பேப்பரை நான் வந்து ரெண்டா மடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த பேப்பரோட ஒரு சைடை இந்த மாதிரி பாதியாக மடித்து கிராஸாக மடித்து விட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடையுமே நம்ம பண்ணிடலாம். கார்னர் சைட்லேருந்து பாதியாக மடித்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடோட ஆப்போசிட் சைடையுமே இதே மாதிரி நம்ம மடித்து தேய்ச்சி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கலர் A4 ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எந்த பேப்பரை யூஸ் பண்ணி வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம். எல்லா பேப்பருக்குமே இந்த ஜம்பிங் பேப்பர் ஃப்ராக் வந்து செய்ய முடியும். ஆனால் 4 சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மடித்து இந்த மாதிரி லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடையுமே அழுத்தி விட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி உள் சைடு வந்து ஓப்பன் கிடைக்கும். இந்த ஓப்பன் சைடை திரும்பவும் நம்ம வெளி சைடுக்காக மடித்து தேய்ச்சி விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் பண்ணும்போதும் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் பேப்பர் வந்து கலையாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம 4 சைடுமே மடித்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மடித்து விட்டதை பாதியாக வெளி சைடுக்காக நம்ம மடித்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 சைடுமே நம்ம வெளி சைடு பார்த்த மாதிரி மடித்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பேப்பரை பாதியாக நல்லா மடித்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே ஈவனாக இருக்கணும், இல்லாட்டி பேப்பர் ஃப்ராக் வந்து சரியாக வராது. இப்போ இதோட பேக் சைடை கீழ் சைட்லேருந்து இந்த மாதிரி மடித்து அழுத்தி விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு அதோட ரெண்டு சைடையுமே இந்த மாதிரி மடித்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே நமக்கு ஃப்ராக் ஷேப்புக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. பாருங்கள், இப்போ இதை நம்ம திரும்பவும் ஒன் டைம் நல்லா பேக் சைடு மடித்து அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதோட கீழ் சைடு மட்டும் பாதியாக மடித்து தேய்ச்சி விட்டுக்கிட்டா நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ இந்த ஃப்ராகுக்கு கண் வந்து நான் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் பென்னில் கூட வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே இப்போ இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அது சூப்பராக ஜம்ப் பண்ணும். பாருங்கள், நம்மளோட ஜம்பிங் பேப்பர் ஃப்ராக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறையவே பொம்மைகள்லாம் வாங்கி தருவோம். அதே மாதிரி பேப்பரில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் பேப்பர் போட் செஞ்சு தருவோம். இனிமேல் இந்த மாதிரி ஒன் டைம் பேப்பர் ஃப்ராகும் செஞ்சு தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க.
இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு நிறைய பேப்பர் கிராஃப்ட்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. என்னதான் குட்டீஸ்கிட்ட நிறைய பொம்மைங்க இருந்தாலும் நம்ம கையால் ஏதாச்சும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.